விவாதங்களுக்கு நடுவே இந்தியா செய்த தரமான சம்பவம். டெல்லிக்கு வரிசை கட்டும் உலக தலைவர்கள். மோதியின் ஆட்டம் ஆரம்பம். உலக வரைபடம் இன்று போர் பதற்றங்களால் சிவந்து போயிருக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் வெடிச்சத்தங்களும் போர் மேகங்களும் சூழ்ந்து சர்வதேச பொருளாதாரம் தடுமாறிக் கொண்டிருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த உலகமும் அமைதிக்கும் தீர்வுக்குமாக ஒரு திசையை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதுதான் பாரதம். பல தசாப்தங்களாக நிலவி வந்த சர்வதேச மனக்கசப்புகள், வர்த்தக பிணக்குகள் மற்றும் மனித உரிமை விவாதங்கள் என அத்தனை சவால்களையும் தவிடுபடி விட்டு இன்று உலக வல்லரசுகளின் தலைவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுப்பது ஒரு புதிய சரித்திரத்தின் தொடக்கமாகும். இந்த மகா மாற்றத்தின் பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடியின் அசைக்க முடியாத வெளியுறவு கொள்கையும், யாரையும் பகைக்காமல் அனைவரையும் அரவணைக்கும் ராஜதந்திர வியூகமும் உலக நாடுகளை வியக்க வைத்திருக்கிறது. சமீபத்தில் பிப்ரவரி 2026 சர்வதேச பொருளாதார மேதையான மார்க் கார்னி இந்தியா வந்திறங்கியது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது இந்தியா கனடா உறவுகளில் நிலவிய பனிமூட்டத்தை விலக்கி புதிய நட்புறவை விதைக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா பிப்ரவரி 18 முதல் 22 வரை இந்தியாவில் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் தென் அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் கரங்களை வலுவாக கோர்த்தது. இங்கிருந்துதான் தெற்கு நாடுகளின் குரலாக இந்தியா விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. இந்தியாவின் நெருங்கிய நண்பரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிப்ரவரி 17 முதல் 19 தேதிகளில் மும்பை மற்றும் டெல்லியில் வலம் வந்தபோது பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் இந்தியா இனி வாங்கும் நாடல்ல, உலகிற்கு வழங்கும் நாடு என்பது உரக்கச் சொல்லப்பட்டது. அதேபோல் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் வியக்கும் வண்ணம் ஸ்லோவாக்கியா அதிபர் பீட்டர் பெலக்கிரினி பங்கேற்ற AI மாநாடு எதிர்கால தொழில்நுட்பத்தின் தலைமையாக இந்தியா உருவெடுத்துள்ளதை பறைசாற்றியது. இது தவிர மார்ச் 2026 பின்லாந்து அதிபரின் வருகை மற்றும் வழக்கமாக நடைபெறும் ஜப்பான், ஆஸ்திரேலியா நாட்டு தலைவர்களின் உச்சி மாநாடுகள் என இந்தியாவின் நாட்காட்டி சர்வதேச தலைவர்களின் சந்திப்புகளால் நிரம்பி வழிகிறது. வளைகுடா நாடுகளில் மோதல்கள் தீவிரமடைந்து எரிசக்தி பாதுகாப்பு குறித்த அச்சம் உலகை வாட்டியெடுக்கும் போது இந்தியா ஒரு சமநிலை தூணாக நின்று வழிகாட்டுகிறது. எந்த ஒரு பக்கமும் சாயாமல் இது போருக்கான காலம் அல்ல, பேச்சுவார்த்தைக்கான காலம் என்ற மோடியின் தாரக மந்திரம் இன்று உலக தலைவர்களின் வேதவாக்காக மாறியுள்ளது. கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு என முரண்பட்ட உலகத்தை ஒரு புள்ளியில் இணைக்கும் சக்தியாக இந்தியா மாறியிருப்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமிதம் தரும் விஷயமாகும். வளர்ந்து வரும் பொருளாதாரம், அசுரவேக தொழில்நுட்ப வளர்ச்சி, வலுவான ஜனநாயகம் என இந்தியா இன்று உலகின் நம்பிக்கை கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. உலக மேடையில் இந்தியாவின் குரல் இன்று வெறும் ஒளியாக கேட்கப்படுவது மட்டுமல்ல, அது உலக நாடுகளின் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மதிக்கப்படுகிறது. பாரத பிரதமர் மோடி தலைமையிலான இந்த ராஜதந்திர புரட்சி இந்தியாவை உலக அரங்கில் ஒரு மாபெரும் சக்தியாக சிம்மாசனமிட்டு அமர வைத்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது.